இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை. உணவுப் பொருட்களின் விலை குறித்து பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நாளை நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல செய்தியை அறிவிப்பார் என்று மடானி அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ பேச்சாளர் ஃபாமி ஃபாசில் கூறினார். அது என்ன மகிழ்ச்சியான செய்தி என்ற விவரங்களை தெரிவிக்க தொடர்புத்துறை அமைச்சருமான ஃபாமி மறுத்துவிட்டார். பிரதமர் நாளை நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தியை வெளியிடுவார், அவ்வளவுதான் தம்மால் கூற முடியும் என்று இங்கு பந்தாய் டாலாமில் மைடின் மார்ட் பேரங்காடியை திறந்து வைக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளரிடம் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் மைடியின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் அமீர் அலி மைடினும் கலந்து கொண்டார். அவசியமற்ற மேலும் ஆரோக்கியமற்ற தலையீடுகள் இன்றி புலன் விசாரணைகள் நடத்தப்படுவதற்கு போலீஸ் தரப்புக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் வலியுறுத்தினார். 6 வயது ஆட்டிசம் சிறுவன் ஜாயின் ராயன் அப்துல் மாதின் கொலை சம்பவம் தொடர்பான புலன் விசாரணை தகவல்கள் அடங்கிய ஆவணங்கள் கசிந்திருப்பதாக சொல்லப்படுவது குறித்து கருத்துரைத்த அவர், இது போன்ற தகவல்கள் தற்போது நடைபெற்று வரும் புலன் விசாரணைகளுக்கு பெரும் இடையூறாக அமையும் என்று சொன்னார். இத்தகவல்கள் பொதுமக்களிடையே ஒரு தவறான அபிப்பிராயத்தை ஏற்படுத்திவிடும் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மிரட்டல் இருக்கிறது என்று கருதினால் ஜாயின் ராயனின் பெற்றோர் போலீசில் புகார் செய்யலாம் என்று உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் கூறினார். மகன் கொலை தொடர்பில் போலீஸ் விசாரணையின் போது இவர்கள் வழங்கிய வாக்குமூல தகவல்கள் சமூக ஊடகங்களின்படி கசிந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனால் தங்களது உயிருக்கு மிரட்டல் ஏற்படலாம் என்று நினைத்தால் பெற்றோர் இருவரும் போலீசில் புகார் செய்யலாம் என்று அவர் தெரிவித்தார். இந்த கொலை சம்பவம் நாட்டு மக்களின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. இந்நிலையில் ஜாயின் ராயனின் பெற்றோர் உட்பட அனைத்து தரப்பினரின் பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டியது போலீசாரின் கடமையாகவும் எனவும் அவர் குறிப்பிட்டார். உலகின் உயரமான 3 மலைச்சிகரங்களை தொட்டு சாதனை படைத்திருக்கிறார் இளங்கோவன். மலையேறும் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக இவர் நிறைய தியாகங்களை செய்திருக்கிறார். உயரமான மலை உச்சியை அடைந்து தேசிய கொடியை பறக்க விடும்போது தமக்கு மிகவும் பெருமையாக இருந்தது என்று அவர் சொன்னார். மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை என்றும் குறிப்பிட்ட அவர், ஆக கடைசியாக கடந்த ஆண்டு ஜூன் 30ஆம் தேதி அமெரிக்கா அலாஸ்காவில் உள்ள டெனாலி மலைச்சிகரத்தை அடைவதில் 65 வயதான இவர் வெற்றி பெற்றார். கிளிமஞ்சாரோ மலை, எவரெஸ்ட் மலை ஆகியவற்றின் உச்சியையும் இவர் தொட்டிருக்கிறார். டெனாலி மலை 6190 மீட்டர் உயரமும், கிளிமஞ்சாரோ மலை 5895 மீட்டர் உயரமும், எவரெஸ்ட் மலை 8849 மீட்டர் உயரமும் கொண்டதாகும். பள்ளியில் வழங்கப்பட்ட நச்சுணவால் இருவரின் மரணத்திற்கு முட்டையில் காணப்பட்ட சல்மோனிலா கிருமியே காரணம் என்று சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் கூறினார். பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் வழங்கப்பட்ட உணவை சாப்பிட்ட 5 வயது சிறுமியும் 5ஆம் படிவ மாணவன் ஒருவனும் மரணமுற்றனர். கடந்த சனிக்கிழமை கோம்பாக் மாவட்டத்தில் உள்ள பள்ளி ஒன்றில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கப்பட்ட உணவை சாப்பிட்ட 247 பேரில் 82 பேர் பாதிக்கப்பட்டனர். 11 பேர் இன்னமும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்ற அமைச்சர் இச்சம்பவம் தொடர்பில் கூடுதல் விவரங்களை திரட்டி வருவதாக சொன்னார். சாலை சட்ட விதிமுறைகளை மதிப்பது மீதான சோதனை நடவடிக்கையில் கடந்த 11 நாட்களில் 33,362 சம்மன்கள் சார்பு செய்யப்பட்டிருப்பதாக கோலாலம்பூர் போலீஸ் போக்குவரத்து அமலாக்கம் குற்றப்புலனாய்வுத்துறை தலைவர் ஏசிபி ஷரீஃபுடின் முகமது சாலே கூறினார். கோலாலம்பூர் போலீஸ் மேற்கொண்ட இந்த நடவடிக்கையில் வாகன போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்தது, கண்ட இடங்களில் வாகனங்களை நிறுத்தியது ஆகிய குற்றச் செயல்களே அதிகமாக இருந்தன என்று அவர் சொன்னார்.
போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்ததற்காக 25,405 சம்மன்கள் சார்பு செய்யப்பட்டன என்று அவர் குறிப்பிட்டார்.